கிறிஸ்மஸ் ட்ரீ ஒரு சாதாரண டெக்கரேஷன் தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுதான் இல்ல. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பின்னாடி இரத்த பலிகள் முடிவுக்கு வந்ததுக்கான ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஆமா. இந்த இயர் 722 722வது வருஷத்துல புனித போப் கிரிகோரி II அவங்க வந்து புனித போனிஃபேஸ் அப்படிங்கிறவங்கள ஜெர்மன் நாட்டுக்கு பிஷப்பா நியமிக்கிறாங்க. பிஷப்க்கு வந்து அவங்களோட நற்செய்தி பணி ஆற்ற அனுபவத்திலேருந்து ஒரு விஷயம் புரிய வருது. அது என்னன்னா, இந்த ஜெர்மன் மக்களுக்கு நடுவுல ஒரு சிலை வழிபாட்டு கலாச்சாரம் ரொம்ப பிரபலமா இருக்குது. இவங்க வந்து மனுஷங்கள பலி குடுக்குறாங்க, இரத்த பலிகள் குடுக்குறாங்க. குறிப்பா சின்ன பிள்ளைங்கள பலியா குடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து புனித போனிஃபேஸ்க்கு தெரிய வருது. அவங்க வந்து ஒரு நல்ல சான்ஸ்க்காக வெயிட் பண்றாங்க. எப்படியாவது இந்த கலாச்சாரத்த அழிச்சிட்டு, இயேசுவ வந்து போதிக்கணும். நம்ம நிலைவாழ்வ போதிக்கணும். நற்செய்திய போதிக்கணும். இயேசு தான் உண்மையான கடவுளுங்கிறத புரிய வைக்கணும் இந்த மக்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்றாங்க. அப்போ நம்ம புனித போனிஃபேஸ்க்கு ஒரு நாள் இன்ஃபர்மேஷன் வருது. கைஸ்மார் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில உள்ள மக்கள்